ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குதுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இதுல ஸ்பெஷலா ஹைலைட்டா சொல்றதுக்கு நிறையவே இருக்கு. 4 நாளைக்கு மேல நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டத்துல கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும்ன்ற ஒரே எண்ணம் தான் எல்லாருக்கும். ஆரம்பத்துல இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருந்தாலும் போக போக எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. பசங்க, பொண்ணுங்க, அம்மா, அப்பா, ரிலேட்டிவ், சுத்தி இருக்கிறவங்க, ஊர் பொதுமக்கள்னு எல்லாரும் ஒண்ணு கூடுனது செம மாஸ். அடுத்த 1000 ஆண்டுக்கு எந்த தடையும் இல்லாம தமிழரோட பண்பாடு நாகரிகம் அந்த போர்முறை வீரம் மாறாத தடையற்ற ஜல்லிக்கட்டு நாங்கள் நடத்தணும். அவ்வளவுதான் சட்டம். எங்க பார்த்தாலும் வி வாண்ட் ஜல்லிக்கட்டு, வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும்ன்ற சத்தம் தான் எங்க பார்த்தாலும் குறையவே இல்லை. மதுரை, சென்னைன்னு ஆரம்பிச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க இந்த ப்ரொட்டஸ்ட் ரொம்ப அமைதியான வழியில சூப்பரா நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா கெத்து காமிச்சிருக்கிறாங்க. சில சமூக ஆர்வலர்கள் அவங்களாவே முன்வந்து அவங்களே ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே போராட்டத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வரக்கூடாதுன்னு சொல்லி உணவு பரிமாறுறது, அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கறது, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னு எல்லா விஷயத்தையுமே செஞ்சுருக்கிறாங்க. இது போக சில தன்னார்வ அமைப்புகளோடு சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸும் நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் யாருக்குமே எந்த இடைஞ்சலும் இல்லை. அதுவும் போக இந்த அமைதியான அறவழி போராட்டத்தில் இவங்களே இருந்த இடத்த க்ளீன் பண்ணுறது, டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது, பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறதுன்னு செம பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. தொடர்ந்து நடந்த இந்த முயற்சியால் அவசர சட்டம்ன்ற ஒன்று வந்தாலும், நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலும், இன்னும் நிரந்தரமான ஒரு சட்டம் வர்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்னு காத்துட்ருக்குறாங்க அந்த வீரர்கள் எல்லாருமே. அவங்க எல்லாருக்கும் சினி உலகம் சார்பாக ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இல்லை, இனி இதுக்கப்புறம் பீட்டாக்கெல்லாம் டாட்டா தான், அவங்களாம் கிளம்ப வேண்டியது தான். இனி பீட்டா பருப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வேகாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு.